ஆக வாட்ஸ்அப் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இருக்குல்ல மெட்டா, ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஒரே கம்பெனி தானே. எப்படி கூகுள், யூடியூப் ஒரே கம்பெனி, அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும். அதாவது வாட்ஸ்அப் வேறு கம்பெனியாக இருந்தது, அதை வந்து ஃபேஸ்புக் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க தயார் பண்ண அந்த ஏஐ தான் மெட்டா. இப்போ இந்த மெட்டாவை வந்து கொண்டு போய் வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ண போகிறாங்க. லிங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சேட் சம்மரி எடுக்க போகிறாங்களாம். இப்போ இந்த மெட்டாவை வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறாங்களாம். என்ன ஃபெசிலிட்டி? இந்த சேட்டோட சம்மரியெல்லாம் எடுக்க முடியும் மெட்டாவால் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்களாம். ப்ளஸ் முன்னாடி பல ஏபிஐகள் இருந்தது. ஏபிஐனா அது வந்து என்ன சொல்கிறதுனா, அது ஒரு சர்வீஸ். அது வாட்ஸ்அப் ஏபிஐன்னு பேர். என்னென்னா, வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சில டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வரும்போது திஸ் இஸ் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு மேலே பேரை போட்டு கீழே போட்டுருப்பாங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னே ஒரு ஆப் விட்டுதாங்கல்ல, அதன் மூலமாக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் மெசேஜஸ்லாம் அனுப்பலாம்.